என் தங்கமே, இன்று உன் அப்பன் இந்த கருப்பன் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியானது கொஞ்சம் ஆபத்தான செய்திதான். இது கொஞ்சம் அவசர செய்தியும் கூட. ஏனென்றால் உனக்கு வரவிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆபத்தை, அதாவது உன் வீட்டிற்கு வர இருந்த ஒரு மரண செய்தியை தடுத்து நிறுத்தி நான் அதை இன்னொருவர் இல்லத்திற்கு அனுப்பி இருக்கின்றேன். அது யாருடைய இல்லத்திற்கு, எதனால் இந்த செய்தி உனக்கு கிடைக்கக்கூடாது என்று இந்த கருப்பன் நினைக்கின்றேன். அவர்கள் இல்லத்தில் மட்டும் அவர்கள் பாவம் இல்லையா? அவர்களுக்கு மட்டும் ஏன் இதை நான் கொடுக்க நினைத்தேன் என்பதனை எல்லாம் இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் கருப்பன் உனக்கு இதையெல்லாம் சொல்லிவிடத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம், உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து நீ உனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய புரிதலை நீ பெற்றுவிட வேண்டும். எதுவும் சாதாரணமாக நடப்பது கிடையாது. தெய்வத்தின் பிடியில் நின்று ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அது அவ்வளவு எளிதான காரியமும் கிடையாது. உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய இந்த உண்மைகளை எல்லாம் நீ எப்பொழுதும் மன நிறைவோடு பெற்றிட வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலகட்டத்தை உணர்ந்து இந்த கருப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற அவசர செய்தியையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ளும் பட்சத்தில் அத்தனைக்குமான மகிழ்ச்சியை நான் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். சந்தோஷம் வருகிறதோ இல்லையோ, உன்னை தேடி வருகின்ற துன்பங்களை நான் வேறறுக்க நினைக்கின்றேன். அதற்கு காரணம் நீ என் குழந்தை என்பதனால் மட்டுமே கிடையாது. என் குழந்தையே, முதலில் நான் சொல்ல வருவதை நீ கவனமாக கேட்டுவிட்டு அதன் பிறகு நீயாக ஒரு முடிவுக்கு வா. என் குழந்தை, உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவாக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். முன்னால் நின்று கொண்டு என்னென்ன விஷயங்களை எல்லாம் நாம் செய்கிறோமோ அது எல்லாமுமே ஒன்றுமில்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. சுற்றி இருந்து உனக்கு எதுவெல்லாம் தர வேண்டுமோ அது எல்லாமுமே உனக்கு கிடைக்காமலேயே போய்கொண்டிருக்கின்றது. இது மட்டுமல்ல, உன்னுடைய வீட்டில் ஒரு துக்க நிகழ்வு இப்பொழுது நடக்க வேண்டும் என்பது விதியாக மாறிவிட்டது. இந்த நேரத்தில்தான் இந்த கருப்பன் உன் வாழ்க்கைக்குள் நுழைந்திருக்கின்றேன். இந்த நேரத்தில்தான் இந்த கருப்பன் உனக்கு பல விஷயங்களை என்னவென்று சொல்லிக் கொடுக்க வந்திருக்கின்றேன். உனக்காக நான் எதையும் செய்திடுவேன், உனக்காக நான் எதையும் நடத்திடுவேன் என்பது நீ அறிந்த உண்மைதான். ஆனால் விதி வலியது. ஒரு மரண செய்தி உன்னை நெருங்கி வரும் பொழுது அது நடக்காமல் போகாது. அது நடந்தே தீர வேண்டும் என்பது விதியாகும் பொழுது அதை யார் நினைத்தும் எதுவும் செய்ய முடியாது. இது போன்ற நிலையில்தான் இந்த கருப்பன் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன செய்ய வந்திருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உனக்கு எதை செய்ய யோசித்திருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களும் உனக்கு வரக்கூடிய உண்மைகளும் என்னவென்பதனை என் பிள்ளை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் உன்னோடு இருந்து உன்னை பதம் பார்த்திட்ட இந்த மனிதர்களை நான் கண்டது போல உன்னுடைய வாழ்க்கையில் இனியும் இவர்கள் கொடுக்க நினைக்கின்ற இந்த துன்பங்களுக்கு நான் ஒருபோதும் அனுமதி கொடுக்காமல் உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டெடுக்க கருப்பன் முடிவெடுத்து விட்டேன். என் குழந்தையே, இப்பொழுது வரவிருக்கின்ற இந்த மரண செய்தியானது நீ செய்த பாவத்தினால் நிகழப்போவது கிடையாது. உன்னுடைய முன்னோர்கள் செய்த கர்மவினை அது உன்னை துரத்தி கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வினைகள் எல்லாம் உன்னை நெருங்காமல் நிச்சயமாக பார்த்திட வேண்டும். இதுவெல்லாம் உன்னை நெருங்க விடாமல் நான் உனக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும். என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் நீ புரிந்து கொள்ளும் தருணம் உனக்கு எல்லாமுமே சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக கண்டு கொள்வாய்.
ஆரம்பத்தில் உனக்குள் குழப்பங்களை ஏற்படுத்திய விஷயங்களை இப்பொழுது உனக்குள் தெளிவை கொடுக்கும். ஆரம்பத்தில் உனக்கு துன்பங்களை கொடுத்த விஷயங்களை உனக்கான மாற்றத்தை இப்பொழுது என்னவென்று சொல்லிக் கொடுக்கும். எதுவென்றாலும் என் பிள்ளை, நீ யோசிப்பது போல நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்தாலும் நான் உன்னோடு இந்த வாழ்க்கையின் உறுதியை உனக்கு கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் நீ எதிர்கொள்ள நினைக்கும் பொழுது கருப்பன் உன்னோடு இருப்பதையும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? சட்டென்று எதையுமே மாற்றிவிடாதே. உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் நீக்கிவிட்டு, உன் வீட்டிற்கு வரவில்லை, அது இன்னொருவர் வீட்டிற்கு நான் அனுப்பி இருக்கிறேன். அப்படியானால் முதலாவது விஷயம், இந்த கர்மவினை அவ்வளவு வீரியமிக்கது அல்ல. ஏற்கனவே பல துன்பங்களை நீ கடந்து விட்டாய். ஏற்கனவே பல பிரச்சனைகளை நீ பார்த்து விட்டாய். மேலும் மேலும் பல கஷ்டங்களுக்குள்ளும் சோதனைக்குள்ளும் நீ சிக்கி தவித்து விட்டாய். அப்படி இருக்கும் பொழுது இது அவ்வளவு பெரிய காரியம் அல்ல. இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமும் அல்ல. அதே நேரம் உன்னுடைய வீட்டில் எல்லோருமே நல்லபடியாக இருக்கிறார்கள். பல கஷ்டங்களை கடந்து இப்பொழுதுதான் வாழ்க்கை ஓரளவிற்கு பரவாயில்லை என்று நினைக்கின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த தீவினை உன்னை நெருங்கி உன் குடும்பத்தை நெருங்கி அங்கே ஒரு துக்கத்தை கொடுப்பதை நான் நிறுத்த நினைக்கின்றேன். அது மட்டுமல்ல, சிறு சிறு தவறுகளை நீ செய்திருந்தாலும் கூட இப்பொழுது இதையெல்லாம் கடந்து பல நல்ல விஷயங்களை நீ செய்ய தொடங்கி இருக்கிறாய். பல நல்ல விஷயங்களை நீ என்னவென்று உணரத் தொடங்கி இருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு இப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்தை கொடுத்தோமானால் காலம் முழுமைக்கு முன்னால் இதிலிருந்து மீண்டு வரவே முடியாது. இந்த இழப்பு உன்னால் நினைத்து பார்க்கவே முடியாத ஒரு இழப்பாக மாறிவிடும். நினைத்து நினைத்து நீ கண்ணீர் சிந்துகின்ற ஒரு இழப்பாக இது உன் வாழ்க்கையில் நடந்துவிடும். அதனால் கருப்பன் இதை தடுத்து நிறுத்தியதோடு மட்டும் நான் நிற்கவில்லை. இதை நான் எங்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக நீயும் இரக்கத்தான் படுவாய். என் பிள்ளையே, இரக்கப்படுவதில் தவறில்லை. ஆனால் இதே இரக்கத்தை அவர்கள் நமக்கு காட்டியிருக்க வேண்டும். இதே போல நம் வாழ்க்கையிலும் இந்த கஷ்டத்தை நாம் எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்பதனை அவர்களும் நிச்சயமாக உணர்ந்திருக்க வேண்டும். நமக்கு எந்த சோதனைகளையும் கொடுத்த இவர்கள் துணிந்திருக்க கூடாது. அப்படி செய்துவிட்ட பிறகு அதன் பலன்களையும் அனுபவிக்கத்தானே வேண்டும். அதனால் இவர்களை எண்ணி ஒருபோதும் நீ வருத்தம் கொள்ளாதே. கருப்பனின் பிடியில் எல்லோரும் ஒன்றுதான். எல்லோரையும் நான் சமமாகத்தான் பார்க்கின்றேன். வசதி படைத்தவன் வசதி இல்லாதவன் என்று யாரையும் நான் பிரித்து பார்ப்பது கிடையாது. என் முன்னால் நிற்கின்ற அத்தனை பேரும் எனக்கு சமம். தெய்வங்கள் என்றாலே அப்படித்தான். அத்தனை தெய்வங்களும் இப்படித்தான் தன் பிள்ளைகளை பார்ப்பார்கள். அதிலிருந்து ஒருவர் தன்னுடைய ஆணவத்தினால் ஒரு விஷயத்தை தெய்வத்திடம் நிறைவேற்றி விடலாம் என்று நினைத்து விட்டால் தெய்வம் அந்த இடத்தில் அவர்களுக்கு எத்தனை பெரிய தண்டனையையும் கொடுக்க தயங்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை தெய்வம் நிச்சயமாக விட்டு வைப்பதே பெரிதாகத்தான் இருக்கும். தெய்வத்தின் மீது எப்பொழுதுமே பக்தி மட்டும் இருந்தால் போதாது, கொஞ்சம் பயபக்தியோடு இருக்க வேண்டும். பய உணர்வு இருக்க வேண்டும். நாம் ஒரு தவறை செய்துவிட்டோமானால் தெய்வம் நம்மை பார்த்து கொண்டிருக்கும் என்ற பயம் வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் எந்த தவறையும் செய்வதற்கு யாருக்கும் மனது வராது. அதே நேரம் ஒரு தவறு செய்துவிட்டால் கூட சட்டென்று தெய்வத்திடம் சென்று மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும், உண்மையை நாம் சொல்லிவிட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வரும். இது போன்ற விஷயங்கள், இது போன்ற உண்மைகள் என்று ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் இந்த கருப்பன் முன்னின்று உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நடத்துவேன் என்பதனையும் உனக்கு உணர்த்துவேன். உன்னோடு நான் இன்று எதையுமே உனக்கு கொடுக்க வேண்டிய நேரம். அத்தனையிலும் நின்று என் பிள்ளை நீ ஆசைப்படுகின்ற எல்லா உண்மைகளையும் பெறக்கூடிய நேரம். இனி எதற்குமே என் பிள்ளை கலங்க வேண்டாம். எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். இந்த நொடி முதல் உனக்கு நான் தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பெற்று கொண்டாயானால் உனக்கு கிடைப்பது ஒவ்வொன்றும் உனக்கு விரும்பிய உண்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய்.
அத்தனை மாற்றங்களும் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் மாற்றங்கள். அத்தனை விஷயங்களும் உன்னை நல்ல எண்ணங்களோடு சிந்திக்க வைக்கக்கூடிய விஷயங்கள். இனி என்னவென்றும் ஏதுவென்றும் எதையும் கடந்து நீ வாழும் பொழுது இந்த கருப்பன் உனக்காக உடன் இருப்பதை நீ தெரிந்து கொள்வாய். சரி, உன்னை நோக்கி வந்த மரண செய்தி இன்று சென்றிருப்பது உன்னுடைய துரோகியினுடைய இல்லத்திற்கு. பல பாவங்களை சேர்த்து வைத்திருக்கின்ற அவர்களை விட்டுவிட்டு அவர்களினால் காயப்பட்ட உனக்கு இது வந்ததனால் மட்டுமே இந்த கருப்பன் தடுத்து நிறுத்தி இருக்கின்றேன். முன்னோர்களின் கர்ம வினையினால் வந்ததனால், உன்னுடைய கர்ம வினைகள் குறைவாக இருப்பதனால் இதை நான் திருப்பி அனுப்புகின்றேன் உன் துரோகியின் இல்லத்திற்கு. துரோகத்தை செய்வது அவ்வளவு எளிதில் யாராலும் முடியக்கூடிய விஷயம் அல்ல. துரோகம் என்றால் என்ன? உடனிருந்து கொண்டே முதுகில் குத்துவதல்லவா? உடனிருந்து கொண்டே அவர்களை காயப்படுத்துவதல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக உணர்ந்திட வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக நீ சரியாக புரிந்திட வேண்டும். நாம் இருக்கும் காலம், இந்த கருப்பன் உன்னோடு வருகின்ற காலம் உனக்கு என்னவெல்லாம் சொல்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் எந்த இடத்திலும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதானே. இந்த கருப்பன் எந்த இடத்திலும் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்பது நீ அறிந்த உண்மைதானே. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு துரோகத்தை செய்துவிட்டு ஒன்றும் தெரியாமல் இருப்பவர்களை மட்டும் நான் விட்டு விடுவேனா? எதையுமே எண்ணி எண்ணி இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற உண்மைகள் அத்தனையுமே உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நிச்சயமாக உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் தருகின்ற நம்பிக்கை உன்னுடைய வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் முன்னின்று உனக்கு எதையுமே நடத்தும் பொழுது இதையெல்லாம் என் குழந்தை நீ எந்த சூழ்நிலையிலும் கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பனின் அன்பு உன்னை உன் துரோகியிடம் இருந்து மீட்டெடுக்க நினைத்து மட்டுமல்லாமல் அவர்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையையும் கொடுக்க நான் புறப்பட்டு விட்டேன். என் பிள்ளையே, அந்த பாவம் அவர்களையே போய் சேரும். ஆனால் இதற்காக நாம் ஒன்றும் இரக்கமில்லாத மனிதர்கள் கிடையாதல்லவா? இந்த கருப்பன் ஒன்றும் அவ்வளவு எளிதில் ஒருவர் துரோகம் செய்கிறார்கள், அடுத்தவர்களை காயப்படுத்துகிறார்கள் என்பதற்காக உயிரை பறிக்கும் நிலைக்கு நிச்சயமாக செல்வது கிடையாது. ஆனால் இதை நான் எப்படி கொண்டு செல்ல நினைக்கிறேன் தெரியுமா? அவர்களினுடைய இல்லத்தில் வாழ்வதற்கு முடியாமலும் சாவதற்கு முடியாமலும் வேதனையோடு ஒரு உயிர் துடித்து கொண்டிருக்கின்றது. அது அந்த வீட்டில் இருக்கின்ற எந்த உயிராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு சிறு கோழியாக இருக்கலாம், ஒரு நாயாக இருக்கலாம், ஏதாவது ஒரு உயிரினங்கள் அங்கு இருக்கலாம். அல்லது வயதான யாரேனும் ஒருவர் தன் உடலில் நோய்வாய்ப்பட்டு மிகவும் வருந்தி வேதனைப்பட்டு எப்பொழுது இறைவா என் உயிரை நீ எடுத்துக்கொள்வாய் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்ற ஒருவராக இருக்கலாம். அவர்களின் உயிரைத்தான் நான் எடுக்கப் போகின்றேன். ஏனென்றால் மரண செய்தி உன் இல்லத்தை தேடி வந்ததை நான் திருப்பும் பொழுது அது ஒரு மரண செய்தியாக முடிந்தால் மட்டுமே அது அந்த இடத்தில் நின்றும், இல்லை என்றால் அது மீண்டும் உன்னை தேடி வந்துவிடும். அதனால் இந்த கருப்பன் இதற்கு இப்படி ஒரு வழியை உருவாக்கி இருக்கின்றேன். இதில் எந்த ஒரு உயிர் போனாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் அது மனவேதனையை கொடுக்கத்தான் செய்யும். உனக்கு துரோகத்தை செய்தவர்களுக்கு சிறு சிறு பாடமாகத்தான் இனி கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையுமே அவர்கள் சட்டென்று நடத்திவிட நினைப்பதில்லை. மேலும் மேலும் பல துன்பங்களையும் வேதனைகளையும் தான் இவர்கள் என்னவென்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இவர்கள் என்னவென்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே நிறைவாக எடுத்துச் சொல்ல வேண்டும். எல்லா விஷயங்களையுமே உனக்கு சரியாக புரிய வைக்க வேண்டும். நீ இருக்கும் காலம் உனக்கு அத்தனையிலும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் உனக்கு என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறேனோ, இந்த கருப்பன் உனக்கு எந்த விஷயங்களை எல்லாம் உணர்த்த நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நீ தெரிந்து புரிந்து
உனக்கு விரும்பியபடி உன்னுடைய மாற்றங்களை நீ கவனமாக தெரிந்து கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும். கருப்பன் சொல்வது போலத்தான் உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளில் இருந்து நான் உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன். அப்படியானால் இதிலிருந்து நீ என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மை சுற்றி வந்தாலும் எந்த ஒரு தீமைகளையும் யாருக்கும் செய்து நாம் ஒருபொழுதும் பாவங்களை சேர்க்கக்கூடாது. அப்படி நீ சேர்ப்பாயானால் தெய்வம் ஒருபோதும் உனக்கு கை கொடுக்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற இது போன்ற செய்திகளை எல்லாம் நான் தடுத்து நிறுத்த முடியாது. அதற்குரிய தகுதி உனக்கு இருக்காது. அதனால் எதையுமே உணர்ந்து உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த உண்மைகளை எல்லாம் நீ கட்டுப்பட்டு என்னவென்று ஏற்றுக்கொள்ள துணிந்தனில் அது போதும். உன்னோடு எப்பொழுதும் இந்த கருப்பன் நான் இருந்து நடத்தும் இந்த மாற்றங்கள் உனக்கான பேரதிசயங்களை உனக்கு நடத்தி கொடுக்கும் வரை நிச்சயமாக நீ பின்வாங்கி விடாதே. உன்னுடைய செயல்கள் என்னவென்றாலும் அதிலிருந்து நீ ஒருபோதும் பின்தங்கி விடாதே. நடப்பதையெல்லாம் நான் சரி செய்து கொடுப்பேன். உன்னை சுற்றி வருகின்ற துன்பங்களை எல்லாம் நான் என்னவென்று சொல்லிக் கொடுப்பேன். இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனையும் உனக்கு நான் உருவாக்கி தருவேன். உன் முன்னால் நிற்கும் இந்த காலத்தை உனக்கு நான் நிச்சயமாக காண்பித்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை காலங்களும் இந்த கருப்பன் உனக்காக ஏற்படுத்திய விஷயங்களை எல்லாம் நினைத்து வருந்தாமல் இனியும் வருந்தி கொண்டிருக்காதே. நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நீ ஆசைப்படுவதை விடவும் உனக்கு சிறப்பாக இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். கருப்பன் எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு வேண்டியபடி நீ விரும்பிய அத்தனையையும் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் நேரம் அத்தனையும் உனக்கு விரும்பியபடி மாற்றங்களை நடத்தும். அத்தனையும் நீ ஆசைப்பட்டபடி உனக்கான மகிழ்ச்சியை நல்லபடியாக உருவாக்கி கொடுக்கும். எந்த நிலையிலும் நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு பெருமகிழ்ச்சியை உருவாக்கி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலம் கருப்பன் முன்னின்று உனக்கு தந்தது போல இனியும் மேலும் மேலும் உனக்கு நான் கொண்டு வந்து தந்திடுவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கான விஷயங்களை நீ நிறைவாக பெற்று கொள்ள வேண்டும். உனக்கு வேண்டியபடி ஒவ்வொன்றையும் நீ சரியாக இனிமேல் தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் நினைத்து பார்த்திடாத அளவிற்கெல்லாம் உன்னை சுற்றி எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கிறது. ஒவ்வொன்றிலும் இருந்தும் நான் உன்னை மீட்டு கொண்டு வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம் இந்த கருப்பனின் அன்பு உனக்கு என்னவெல்லாம் நடத்தோ அதுவை நடத்தி கொடுக்கும். இதையெல்லாம் உனக்கு உணர்த்த வேண்டுமோ அதையெல்லாம் உனக்கு உணர்த்தி கொடுக்கும். கருப்பன் உனக்கு சொல்லக்கூடிய காரியங்கள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசய நிகழ்வை நிச்சயமாக நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இதுவரையிலும் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் உனக்கு நடக்கவில்லை என்று சொல்லி நீ புலம்பிய நிலைகளை எல்லாம் தவிர்த்து விடு. இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லபடியாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உனக்கென்று நான் நடத்தவிருக்கின்ற விஷயங்களை நீ நிச்சயமாக கவனமாக என்னவென்று ஏற்றுக்கொள்வாய். கருப்பன் சொன்ன சொல் ஒருபோதும் மீறமாட்டேன் என்பது உனக்கு நன்கு தெரியும். அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையிலும் உன்னை சுற்றி வருகின்ற இது போன்ற தீய விஷயங்களிலிருந்து உன்னை நான் மீட்டெடுப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கு நல்ல விஷயங்களையும் நான் உணர்த்தி தருவேன் என்பதனை நீ மறக்காதே. பேரதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று உனக்கு நான் சொல்லித்தர எப்பொழுதும் தயங்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி கலங்காதிரு. கருப்பன் இருக்கும் வாழ்க்கை உனக்கு எத்தனை பெரிய துன்பங்களை கொடுத்தாலும் அந்த துன்பங்களில் இருந்து உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த கருப்பன் இத்தோடு நின்றுவிட மாட்டேன். இதைவிட மிகப்பெரிய சோதனைகளை கொடுத்ததை எல்லாம் தூக்கி எறிந்த எனக்கு இது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான். உனக்கு வரக்கூடிய விஷயம் அவர்களை தேடிச் சென்றது போல இனிமேலும் எந்த வகையிலும் நீ எந்த தவறுகளையும் செய்யாமல் இரு. வரக்கூடிய ஆபத்துக்கள் ஒவ்வொன்றும் உனக்கு துன்பங்களை கொடுப்பவர்களுக்கே திரும்பச் செல்லும் என்பதனை நீ மறக்காதே. இது எப்பொழுதும் உன் வீட்டில் நடக்காது.
அவர்கள் செய்த பாவங்களுக்கு அவர்களுக்கு பலனாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.